ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சீவ் கேமர்ஸ். இது வந்து ஜிம் பார்ட் 2 வீடியோ. பாருங்க என் பாடி பைசப்ஸை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வந்தோடனே ட்ரெயின் பண்ண போகிறது வந்து நம்ம பேக்கை தான். வாங்க ட்ரெயின் பண்ணலாம் நல்லா நம்ம பேக்கை. 50க்கு மேலே நம்ம அதை இப்போதைக்கு தூக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம 50 தான் நம்மளால் தூக்க முடியும். அதுக்காக நம்ம 50 தூப்போம். 50 தூக்கி நல்லா பேக்கை ட்ரெயின் பண்ணேன். பேக் ஒரு 600-800 வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் போயிடலாம். எக்ஸசைஸ் வந்து ஆர்ம்ஸ். பேக்கை ட்ரெயின் பண்ணியாச்சு 800 வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஆர்ம்ஸை தான் ட்ரெயின் பண்ணோம். ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளூவை இது பண்ணலாம். நான் நிறைய டைம் க்ரீனை தான் இது வச்சு இது பண்ணுறேன். இன்னைக்கு ப்ளூ வச்சு பண்ண போகிறேன். ஆர்ம்ஸை எவ்வளோ கூப்பிட்டு போடலான்னா ஒரு 600. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுவோம். நான் இது ரொம்ப மெதுவாக நடக்குது. அதுதான் ஆர்ம்ஸை எவ்வளோக்கு கூப்பிட்டு போடலான்னா ஒரு 600க்கு கூப்பிட்டு போகலாம். அதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இதுதான் வந்து ட்ரெயினர். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அதில் இது ஃபோட்டோ கூட 2 பேர் இப்படி இருக்கிற மாதிரி தான் போட்டிருப்போம். இன்னும் ஒர்க் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பண்ணால் போதும். நல்லா இது பண்ணும் ஆர்ம்ஸை. அப்புறம் போய் அங்கே கொஞ்சம் இது பண்ணும். அவங்கக்கிட்ட மேட்ச் போடணும். அங்கே போய் நான் நிறைய வாட்டி 5th place தான் வந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம 4th placeக்கு போகணும். நமக்கு 490 கேஷ் இருக்குது. நம்ம 600 க்ராஸ் பண்ணியாச்சு. நான் பார்க்கல அந்த பாரை. போய் நம்ம பெட்ஸை வித்ட்ரா பண்ணுறோம். இந்த பெட்ஸை போய் இதுதான் வேணும். ஹேட்ச் எங்கே? ஹேட்ச் பண்ணியாச்சு பெட்ஸை. இதுக்குள்ளே நிறைய தான் கிடச்சிக்கு. இப்போ நம்ம பெட்டில் போய் பெஸ்ட்டு கொடுப்போம். அந்த பெட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே நிறைய வந்துருச்சு. இதுதான் வந்து இவன் ட்ரெயினர் போகிற. இவங்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க போல். அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேக் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண. ஆமாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம லெக்கை ட்ரெயின் பண்ணோம். அதை முன்னாடி நம்ம கொஞ்சம் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் அதிகப்படுத்தணும். நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த வெயிட் ஓகே. இந்த வெயிட் நம்ம இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம மெதுவாகவும் நமக்கு நல்லா இதுவும் ட்ரை பண்ணணும். நல்லா வெயிட்டை தூக்கணும். இன்னொரு இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 700 ஆப்ஸை போடணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு அப்புறமா ஆப்ஸ் தான். ஆப்ஸையும் நம்ம இப்போ போய் ட்ரெயின் பண்ணிடுவோம். நல்லா அப்கிரேட் பண்ணியிருப்பாங்களோ இல்லை, என்னை விட கம்மிதான் போல். ஏன்னா நான் கோல்டு பாடி, இவங்க எதுவும் டைமண்ட் பாடி போல். நல்லா இது பண்ணும். இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டும் 500 இதில் வச்சு இப்போ நம்ம போய் லெக்ஸை தான் ட்ரெயின் பண்ணோம். லெக்ஸை ட்ரெயின் பண்ண போதெல்லாம் நல்லா வெயிட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எடுத்த வெயிட் வந்து 300 தான். அதுக்காக 3 வச்சுக்கலாம். என்ன ஆச்சு? 1 2 3 வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் யூ ஆர் தி பெஸ்ட். நல்லா இது பண்ணால் நம்ம ஒரு இது முடிஞ்சணும். இதுக்குள்ளே வீடியோ 4 months முடிஞ்சிச்சு. நான் இப்போ லெக்ஸும் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணோம். லெக்ஸ் ஒரு 500 எடுத்துகிட்டு போனால் ஓகே. ரொம்ப கம்மியாகிட்டு வந்து இந்த லெக்ஸு தான். அது ஒரு 400-500 வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தானே என் லெக்ஸ் நல்லா ட்ரெயின் ஆகும். நம்ம அதுக்கு 500 எடுத்து போகுது. இதில் நம்ம இருக்கோம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே பண்ணோம். இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும்.
போடு 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 போடு. அதுவும் 500 போச்சு. நான் இன்னும் 600 ஆகுது. 8 600 இது போனால் தான் நம்மளால இது பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் வெயிட் ஆயிட்டு வெயிட்டை வந்து எவ்வளோ ஆக்கலாம்? 700 என்ன இருக்குது. நம்ம 600 சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதை ட்ரெயின் பண்ணுறோன்னா செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணியாச்சு. இன்னும் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை இப்போ நம்ம போய் ட்ரெயின் பண்ணிடலாம். நல்ல வெயிட்டை போட்டு ட்ரெயின் பண்ணணும் நம்ம ஆப்ஸை. அப்போ தான் நல்லா இதுவாகும். இந்த வெயிட் ஓகே. நல்லா இது பிடிச்சிக்கிட்டு நல்லா ஆப்ஸை ஒரு 100 எடுத்து போயிடணும். அப்போ நம்ம மட்டும் 700 எடுத்து போயிடும். நம்ம செஸ்ட் அவ்வளவுக்கு இதாகிடும். இப்போ நம்ம ரொம்ப அப்படி பண்ணி நம்ம பேக்கிட 824 96 தான் நம்ம பேக் அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம இது நம்ம 724 தாண்டி போயாச்சு. ட்ரெயினர் போய் பார்ப்போம். ட்ரெயினரில் வந்து இல்லைன்னா இன்னும் லாக்கில் தான் இருக்கான். இதில் நல்ல ட்ரெயினர் எல்லாம் பொண்ணு ட்ரெயினர் இதுதான் போல். நல்லா சேர் பண்ண போல். அதான் என் ஜிம் பாடியை ஆக்காச்சு. இது போய் சந்தை போடுவோமா? 55K. இன்னும் நம்ம கொஞ்சம் நம்ம இதுவை ஏற்றுக்கலாம். நம்ம செஸ்ட்டு வேணாம். ஏன்னா செஸ்ட்டு முதல்ல ஆமாம் செஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றுக்கலாம். நல்லா ஏற்றணும். இப்போ செஸ்ட்டை ஏன்னு சொல்லவா? ஏன்னா அங்கே போய் சந்தை போட இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ போய் சந்தை போடலாம். எங்ககிட்ட நான் செகண்ட் ப்ரைஸை தான் வரணும். இப்போ வந்து நான் டக் இங்கே இருக்கேன். எப்படியாவது நான் ஜெயிச்சிடும். நான் என் சூப்பராகவே யூஸ் பண்ணுறேன். 400 வந்ததுக்கு இப்போ இருக்கு. ஜஸ்ட் இப்போ ஷோ பண்ணிட்டு தான் நான் இருக்கேன். சீமா இதை ஷோ பண்ணிடுறேன். பேக்கில் தான் நான் செம்மையாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என் பேக்கு தான் இது கொஞ்சம் பேர் பேக் அப்கிரேட் பண்ண, கொஞ்சம் பேர் செஸ்ட் அப்கிரேட் பண்ணுறது. இந்த கிங்கு வந்து சிமியனும் நேல் மட்டும் தான் நல்லா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது நேல் தான் ரொம்ப பவர்ஃபுல் போல். இப்போதைக்கு நான் தான் 5th ப்ரைஸ். இப்போதைக்கு நான் 4th ப்ரைஸ் போகிறேன் போல். இன்னும் இவனை இது பண்ணோன்ட்டு நம்ம 100 இது வேணும் போல். ஃபைனலி இவனை அவுட் பண்ணியாச்சு. இன்னும் 3 பேர் இவனை அவுட் பண்ணணும். அது 200 கொடுத்துருக்காங்க. என்ன இது லேக் ஆயிடுச்சு போல். ஒரு ஜம்ப் பண்ணும். இன்னொருத்தர் காம்படிஷன் போய் பார்ப்போமா? பார்த்துருவோம். நல்லா நெயிலோ இவன் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சிமியோன் தாண்டி தசாண்டா. இப்போ செகண்ட் இது கூட எவ்வளோ இருக்கணும். ஃபஸ்ட்டு சூப்பர் இது. இப்போ ஷோயா பேக்கில் பார்க்குறேன். இவங்க 2 பேர் பேக்கில் இது இவன் பண்ணிக்க நான் பண்ணியிருக்கேன். இவன் கொஞ்சம் லைட்டாக இவன் கம்மி பேக்கு நேர் ஃபுல்லு. இப்போது ஷோயா லெக்ஸில் இது பார்த்துக்கலாம். ஆப்ஸை வந்து இவங்க அப்படி நல்லா இவன் தான் மெயினாக ஆப்ஸை கம்மியாக வாங்குவாமா இருக்குது. ஏன்னா அவன் ஆப்ஸே அவனுக்கு இல்லை. சூப்பராக இது பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கே தானா? நான் 27டா. 2K 27. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம மறுபடியும் காம்படிஷனில் ஜாயின் பண்ண போகல.
ஜாயின் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். டக் கை இன்னும் எவ்வளோ இது பண்ணோமோ நம்ம இதில் ஜெயிக்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பவரை பார்த்துட்டீங்க எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு. அவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த கிங்கு என்னை விட அதிகமாக இருக்காங்க. எனக்கு தெரியாது. இந்த கிங்கு என்னை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கேன். பரவாயில்ல. எப்படியும் இந்த கிங்கு தேர்ட் பிளேஸில் போகலாம் போல். நம்ம வந்து 4th பிளேஸில் போல். ஆப்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆகுமா? எல்லா ஆப்ஸ் காமி ஆப்ஸ் வந்து சரி இவன் ரொம்ப கம்மியாக இருக்கா. 199 இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. தேர்ட் பிளேஸ் டக் பாய். இப்போ என்ன இவ்வளோதான் எனக்கு ஒரு வீடியோ. பாய் பாய், டாடா, see you next video.